பொதுவாக வந்து 0.55 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நான் 1.25 உங்களுக்கு நீடிலோட பொசிஷனுக்காக காட்டுறேன். நல்லா தடிமனான த்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி கொடுத்து உள்ளேருந்து எடுத்துக்கோங்க. எடுத்து இப்போ நீடிலோட பொசிஷனை வந்து கவனமாக வந்து பாருங்கள். கரெக்டாக வந்து இந்த நீடிலோட ஹூக்கோட நூல் வந்து சரியாக வந்து மாட்டியிருக்கணும். அதை கவனமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம ஒரு தடவை வந்து கீழே வந்து நூலை சுற்றிட்டு இப்போ மேலே எடுக்கிறப்போ அந்த ஊசி வந்து எப்படி டேர்ன் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனமாக வந்து பார்க்கலாம். நம்மளை நோக்கி வந்து டேர்ன் ஆகி போகுது. ஒரு தடவை நம்மளை நோக்கி வருது, அப்புறம் முன்னாடி நம்ம திருப்பி உள்ளே குத்தி விட்றோம். இதுதான் வந்து ஆரியோட நீடிலோட பொசிஷன் வந்து இதுதான். நம்மளை நோக்கி வரணும், உள்ளே போகணும், திருப்பி நம்மளை நோக்கி வரணும். இது அப்படியே நம்ம ப்ராக்டிஸ் செஞ்சுட்டே வந்தோம்னா ஈஸியாக நமக்கு செயின் ஸ்டிச் வந்து போட வந்துடும். இந்த நீடிலோட பொசிஷனை கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டாக நம்ம பேசிக்காக செயின் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி க்ரிப்பாக வச்சுக்கிட்டு கீழே நூல் கொடுத்து நம்ம நீடில் வந்து மேலேருந்து கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது இந்த கை வந்து நல்லா வந்து நீங்கள் க்ரிப்பாக பிடிச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா க்ரிப்பாக வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீடிலோட பொசிஷனை கரெக்டாக வச்சு தூக்கணும். நீடிலோட பொசிஷனுக்கு இதுக்கு முன்னாடி போட்ட ஷார்ட்ஸ் வந்து நீடிலோட பொசிஷன் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்கேன். இப்போ இதில் வந்து நீங்கள் கீழே என் கை எப்படி சுற்றுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற கிளாத்னால கீழே கிளாக் வைஸ் ஒரே ஒரு தடவை தான் சுற்றணும். ஒரு தடவைக்கும் மேலே சுற்றிட்டா நூல் வந்து மேலே வராது. ஸோ கேர்ஃபுல்லாக ஒரே ஒரு தடவை மட்டும் சுற்றி அந்த நீடிலோட பொசிஷனை கரெக்டாக எடுங்க. கரெக்டாக எடுத்திங்கன்னா செயின் ஸ்டிச் நல்லா ஈஸியாக வந்து போட உங்களுக்கு வரும்.